அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறி செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் வார்த்தை ஆயுதங்களை களைவும், நிலநடுக்கத்தை தாங்குமா புனித பேதுரு பேராலயம், மீண்டும் பிளவை நோக்கி செல்லும் அமைப்பு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். ரோமையில் தவக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் பழமையான திருநெற்று புதன் பவனியை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தலைமையேற்று நடத்திய காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ரோமை நகரில் தவக்காலம் ஒரு சிறப்பு திருநீற்று புதன் பவனியுடன் தொடங்குகிறது. மனமாற்றத்திற்கான இக்காலத்தை குறிக்கும் வகையில் புனித அன்சலேம் ஆலயத்திலிருந்து தொடங்கும் இப்பவனியில் திருத்தந்தை மற்றும் ரோமை தலைமைச் செயலக உறுப்பினர்கள் ஆகியோர் திருநீற்றை ஏந்தியவாறு அருகிலுள்ள புனித சபீனா ஆலயத்திற்கு செல்கின்றனர். இந்த பவனியின் தூரம் வெறும் 200 மீட்டர்கள் மட்டுமே. இது 5 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்காது. இருப்பினும் ரோமையில் தவக்காலத்தின் தொடக்கத்தை இது குறிக்கிறது. ஸ்டாஷியோ என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு திரு அவையின் தொடக்ககால கிறிஸ்தவ நூற்றாண்டுகளில் வேரூன்றியுள்ளது. ரோமை ஆயரை சுற்றி இறைமக்கள் ஒன்று கூடும் இந்நிகழ்வு காலங்களை தாண்டி பயணிக்கும் திரு அவையின் ஒற்றுமையை அடையாளப்படுத்துகிறது. இது பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு பாரம்பரியமாகும். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைபாடுகள் காரணமாக தனது பணிக்காலத்தின் பிற்பகுதியில் அவரால் இதில் பங்கேற்க முடியவில்லை. தற்போது திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த சிறப்புமிக்க ரோமை பாரம்பரியத்தை மீண்டும் கையில் எடுத்திருப்பது இறைமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக திருத்தந்தை இதில் பங்கேற்க முடியாமல் போனது. தற்போது அவர் வருகை தருவது எங்கள் சமூகத்தில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் நாங்களே இதனை நடத்தினாலும் திருத்தந்தை ஒருவர் இருப்பதன் உணர்வே வேறுபட்டதல்லவா? எனவே அவர் எங்களுடன் இருப்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவென்டைன் குன்றில் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட புனித சபீனா பேராலயம் பல நூற்றாண்டுகளாக திருநீற்று புதன் நிகழ்வுகளுக்காக திருத்தந்தையர்கள் தேர்ந்தெடுக்கும் இடமாக திகழ்கிறது. இங்குதான் திருநீற்று புதன் திருப்பலியும் திருநீறு பூசும் சடங்கும் நடைபெறுகின்றன. இது இறைமக்களுக்கு மனமாற்றத்திற்கான அழைப்பை நினைவூட்டும் ஒரு நிகழ்வாகும். இந்த பேராலயம் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தற்செயலானதல்ல. கிறிஸ்தவ ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் திருத்தந்தை அவர்கள் நகரத்தின் பல்வேறு ஆலயங்களில் நின்று செல்லும் ஒரு பழங்கால பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவே இது அமைந்துள்ளது. திருநீற்று புதன் பவனி மிகவும் சுருக்கமானதாக இருந்தாலும் திரு அவையின் தொடக்ககால நூற்றாண்டுகளிலிருந்து வரும் ஒரு நடைமுறையை கௌரவிக்கும் வகையில் இது மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்கதாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருநெற்று புதன் திருப்பலியில் சமூக ஒன்றிப்பு, இளைஞர்களின் பொறுப்பு மற்றும் பாவத்தின் கட்டமைப்புகள் குறித்து திருத்தந்தை அவர்கள் வழங்கிய மறையுரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை நகரில் தவக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் திருநீற்று புதன் வழிபாடுகள் புனித அன்சலேம் ஆலயத்திலிருந்து புனித சபீனா பேராலயம் வரையிலான பவனியுடன் தொடங்கின. சுமார் 200 மீட்டர் தூரம் கொண்ட இந்த சிறிய பவனியை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் முதன்முறையாக தலைமையேற்று நடத்தினார். ரோமையின் 7 குன்றுகளில் ஒன்றான அவென்டைன் குன்றில் அமைந்துள்ள புனித சபீனா பேராலயத்தை அடைந்ததும் பாஸ்கா பெருவிழாவிற்கு முந்தைய ஆயத்த மற்றும் மனமாற்றத்தின் புனித காலமான தவக்காலத்தை தொடங்கும் திருப்பலியை திருத்தந்தை அவர்கள் நிறைவேற்றினார். திருப்பலியின் மறையுரையில் பல முக்கிய கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அதில் தவக்காலம் என்பது சமூகமாக ஒன்றிணைவதற்கான ஒரு வலுவான காலம் என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். திரு அவையில் இளைஞர்களின் பங்கு குறித்து பேசிய அவர், அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை சாத்தியம் என்பதை இளைஞர்களே தெளிவாக உணர்ந்துள்ளார்கள் என்றும், திரு அவையிலும் உலகிலும் செயல்படாமல் இருக்கும் காரியங்களுக்கான பொறுப்புகளை அவர்கள் நன்கு அறிந்துள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். பாவம் என்பது அன்றாட வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் இருப்பதை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் இந்த வழிபாட்டு காலத்தில் அது குறித்து ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுத்தார். பாவம் என்பது எப்போதும் தனிப்பட்டதாக இருந்தாலும் நாம் பழகும் உண்மையான மற்றும் மெய்நிகர் சூழல்களிலும் பொருளாதார, அரசியல் மற்றும் மத ரீதியான பாவத்தின் கட்டமைப்புகளிலும் அது வடிவம் பெறுகிறது என்று அவர் விளக்கினார். மனிதனின் பலவீனத்தையும் நிலையாமையையும் அடையாளப்படுத்தும் திருநீறு பூசும் சடங்கு அந்நாளின் மிக முக்கிய நிகழ்வாக அமைந்தது.
மரபை பின்பற்றி முதலில் திருத்தந்தை அவர்கள் திருநீற்றை பெற்றுக்கொண்டார். பின்னர் கர்தினால்கள் மற்றும் அங்கிருந்த பலருக்கும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட திருநீற்றை பூசினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே திருநீறு பூசிக்கொள்வது மனத்துயரத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது. இது அகத் தூய்மை மற்றும் ஆன்மீக புதுப்பித்தலுக்கான காலத்தை தொடங்கும் விருப்பத்தை வெளிப்படுத்துவதோடு கிறிஸ்தவர்களுக்கு பாஸ்கா பெருவிழாவின் மாபெரும் மகிழ்ச்சியில் நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டிற்கான தவக்கால செய்தியில் உணவை மட்டும் தவிர்ப்பது போதாது, காயப்படுத்தும் வார்த்தைகளிலிருந்தும் நோன்பு இருக்க வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் விடுத்துள்ள அழைப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டிற்கான தனது தவக்கால செய்தியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு தெளிவான அழைப்பை விடுத்துள்ளார். உணவை வெறுத்து நோன்பு இருப்பது மட்டும் போதாது, வார்த்தைகளிலும் நோன்பிருக்க வேண்டும் என்றும் காயப்படுத்தும் வார்த்தைகளை களைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். லிஸ்னிங் அண்ட் ஃபாஸ்டிங் லென்ட் அஸ் அ டைம் ஆஃப் கன்வர்ஷன் என்ற தலைப்பிலான தனது ஆவணத்தில் பாஸ்கா பெருவிழாவிற்கு தயாராகும் இந்த 40 நாட்களையும் எவ்வாறு செலவிட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் முன்மொழிந்துள்ளார். கடவுளை மீண்டும் நமது வாழ்வின் மையத்தில் வைப்பதற்கான நேரமாக இக்காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக மிகவும் உறுதியான ஒரு ஒருத்தலை மேற்கொள்ளுமாறு திருத்தந்தை அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நமது அயலவரை பாதிக்கும் மற்றும் காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காயப்படுத்தும் வார்த்தைகள், உடனடி தீர்ப்பிடுதல், தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாத மற்றும் அருகில் இல்லாதவர்களை பற்றி குறை கூறுதல் மற்றும் அவதூறு பேசுதல் ஆகியவற்றை கைவிட்டு நமது வார்த்தை ஆயுதங்களை களைவோம் என்று அவர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உணவு மற்றும் வார்த்தைகள் ஆகிய இரண்டிலிருந்தும் நோன்பிருப்பது மனமாற்றத்திற்கான ஒரு பாதை என்பதை திருத்தந்தை அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார். இது நமது ஆசைகளை முறைப்படுத்துவதற்கும் மற்றவர்களுக்கும் அவர்களின் துன்பங்களுக்கும் நமது இதயங்களை திறப்பதற்கும் ஒரு சிறந்த வழி என்று அவர் எடுத்துரைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் காவலர்களுக்காக புதிய 5 மாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் வத்திக்கானில் தொடங்க உள்ளன. சுமார் 72 மில்லியன் யூரோக்கள் மதிப்பீட்டில் அமைய உள்ள இந்த திட்டம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகின் மிகச்சிறிய இராணுவம் என அழைக்கப்படும் திருத்தந்தையின் சுவிஸ் காவலர்கள் தங்களின் தனித்துவமான சீருடையால் எளிதில் அடையாளம் காணக்கூடியவர்கள். 1929ஆம் ஆண்டு லாத்தரன் ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து வத்திக்கான் மதில்களுக்குள் புனித அன்னாள் நுழைவு வாயிலுக்கு அருகில் அமைந்துள்ள குடியிருப்புகளில் அவர்கள் வசித்து வருகின்றனர். தற்பொழுது இவர்களுக்கு புதிய குடியிருப்புகள் கட்டும் பணிகள் வத்திக்கானில் தொடங்க உள்ளன. புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குடியேறுவதற்காக திருத்தூது அரண்மனையில் புனரமைப்பு பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்த நிலையில் தற்போது வத்திக்கான் சுவிஸ் காவலர்களுக்கான புதிய குடியிருப்புகளை கட்டும் பணியில் கவனம் செலுத்துகிறது. இப்பணிகளை தொடங்குவதற்கு திருப்பிடம் தேவையான அனுமதியை அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளது. புதிய குடியிருப்புகள் தற்போதைய 3 தளங்களுக்கு பதிலாக 5 தளங்களை கொண்டிருக்கும். இதில் 81 தனி அறைகள், 18 இரட்டை அறைகள் மற்றும் 21 குடும்ப குடியிருப்புகள் ஆகிய வசதிகள் அமைய உள்ளன. தற்போது இடப்பற்றாக்குறை காரணமாக பல காவலர்கள் வத்திக்கானுக்கு வெளியே வசித்து வரும் நிலையில் இந்த புதிய கட்டமைப்பு அனைத்து சுவிஸ் காவலர்களும் வத்திக்கானுக்குள்ளேயே வசிக்க வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வத்திக்கான் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த மாபெரும் சீரமைப்பு திட்டத்திற்கு சிறப்பு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுவிஸ் காவலர் குடியிருப்புகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் ஜீன் பியரோத் அவர்கள் கடந்த 2022இல் குறிப்பிடுகையில், தற்போதைய கட்டிடம் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் அக்கால தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட அந்த கட்டிடம் முழுமையாக சீரமைக்கப்படவோ அல்லது மீண்டும் கட்டப்படவோ வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சீரமைப்பு பணிகளை சுவிஸ் காவலர் அறக்கட்டளை மேற்பார்வையிட்டு வருகிறது. சுமார் 72 மில்லியன் யூரோக்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள இத்திட்டத்திற்கு நிதியளிக்கும் முதலீட்டாளர்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை பல்வேறு நன்கொடைகள் மூலம் சுமார் 49 மில்லியன் யூரோக்கள் திரட்டப்பட்டுள்ளதற்கான தகவல் கவனிக்கத்தக்கது. ரோமை மறைமாவட்ட குருக்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதாக கூறிய பகுதிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருநீற்று புதனுக்கு அடுத்த நாள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோமை மறைமாவட்ட குருக்களை சந்தித்து உரையாடினார். ரோமையின் குருக்களும் துறவியரும் அவரது தலைமையின் கீழ் வருவதற்கு அவர் உலக திரு அவையின் திருத்தந்தை என்பது மட்டுமல்லாமல் அவர்களின் ஆயர் என்பதும் முக்கிய காரணமாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. வத்திக்கானின் 6ஆம் பவுல் அரங்கில் நடைபெற்ற இச்சந்திப்பில் திரு அவையில் உள்ள அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முதன்மையான முன்னுரிமை என்ன என்பதை திருத்தந்தை அவர்கள் வெளிப்படுத்தினார். நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்கு திரும்புவது தற்போதைய அவசர தேவையாகும்.
இதுவே நமது முதன்மையான முன்னுரிமை. நம்பிக்கையை விட்டு சற்று விலக வாய்ப்புள்ள திரு அவையின் ஒரு பகுதியான இளைஞர்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது குறித்து திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இம்முறை அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது மற்றும் அவர்களை புரிந்து கொண்டு வழிநடத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் முன்னிலைப்படுத்தினார். இளைஞர்கள் சந்திக்கும் சவால்கள் வாழ்வின் பல்வேறு பரிமாணங்களை பாதிப்பதால் பங்குகளாகிய நாம் அப்பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்கள், கல்வியியல் மற்றும் மனித அறிவியல் துறை வல்லுநர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவரோடும் உரையாடவும் இணைந்து செயல்படவும் முயற்சிக்க வேண்டும். இளைஞர்கள் மீதான அக்கறை எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று தங்களின் மேய்ப்பு பணியை புதிதாக தொடங்கும் இளம் குருக்களுக்கு எவ்வாறு ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் திருத்தந்தை அவர்கள் வழங்கினார். குருக்களுக்கு ஏற்படும் சோர்வு மற்றும் பணிச்சுமையை தடுப்பதும் அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு இட்டுச் செல்லும் பல்வேறு சிரமங்களை கடக்க உதவுவதும் மூத்த குருக்களின் அவசியமான கடமை என்று அவர் விளக்கினார். ரோமை குருக்களை பொறுத்தவரை இந்த சந்திப்புகள் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. ஏனெனில் இது திருத்தந்தையுடனான சந்திப்பு என்பதை தாண்டி தங்கள் சொந்த ஆயருடனான சந்திப்பாகவே அமைகிறது. திருத்தந்தை லியோ அவர்கள் ரோமை குருக்களை சந்திப்பது இது 2வது முறையாகும். இதற்கு முன்பு கடந்த ஜூன் 12, 2025 அன்று அவர் இவர்களை சந்தித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாட்டிக்கானுக்கு வெளியே அமைந்துள்ள திருத்தந்தையின் பேராலயம் எனப்படும் புனித ஜான் லாத்தரன் பேராலயம் தன்னகத்தை கொண்டுள்ள ஆன்மீக பொக்கிஷங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானிலிருந்து சில மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது திருத்தந்தையின் பேராலயம் என்று சிறப்பிக்கப்படும் புனித ஜான் லாத்தரன் பேராலயம். திருத்தந்தையர்கள் வத்திக்கானுக்கு குடிபெயர்வதற்கு முன்பு பல நூற்றாண்டுகளாக இந்த பேராலயமே அவர்களின் முதன்மை இல்லமாக செயல்பட்டு வந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இப்பேராலயத்திற்குள் சென்றால் திருத்தந்தைக்கான முக்கிய பீடத்திற்கு மேலே புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் வேலைப்பாடு மிக்க 2 சுரூபங்களை காண முடியும். முதல் திருத்தந்தையான புனித பேதுரு ரோமையை திரு அவையின் மையமாக மாற்றினார். மறுபுறம் புறவினத்தாருக்கான திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனித பவுல் நற்செய்தியை எருசலேமை தாண்டி வெகு தொலைவிற்கு கொண்டு சென்றார். இவர்கள் இருவருமே ரோமையின் கிறிஸ்தவ அடையாளத்தின் இரட்டை தூண்களாக கருதப்படுகிறார்கள். இந்த சுரூபங்கள் வெறும் அடையாளங்கள் மட்டுமல்ல, பாரம்பரியத்தின்படி இந்த திருத்தூதர்களின் மண்டை ஓடுகள் அந்த சுரூபங்களுக்குள்ளேயே திருப்பண்டங்களாக பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன என்பது பலரும் அறியாத வியக்கத்தக்க உண்மையாகும். கத்தோலிக்க திரு அவையின் ஆணிவேர்களான அவர்கள் இங்கு கொலுவீற்றுள்ளனர். இந்த பேராலயம் கொண்டுள்ள ஆன்மீக பொக்கிஷம் அத்தோடு முடிந்து விடுவதில்லை. திருத்தந்தைக்கான பீடத்தின் இடதுபுறத்தில் மற்றொரு புனிதமான திருப்பண்டம் உள்ளது. அது ஒரு பழமையான மரமேசையின் துண்டுகளாகும். இயேசுவும் அவரது திருத்தூதர்களும் இறுதி ராவுணவை அருந்திய அந்த மேசை இதுவே என்று நம்பப்படுகிறது. அந்த புனிதமான இரவின் ஒரு சிறிய நினைவாக இங்குள்ள ஒரு வெண்கல புடைப்பு சிற்பத்திற்கு பின்னால் அந்த மரத்துண்டுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போது இறைமக்கள் வெறும் திருத்தந்தையின் பேராலயத்தில் மட்டும் நிற்கவில்லை, மாறாக திருத்தூதர்கள் பேதுரு, பவுல் மற்றும் இயேசுவின் இறுதி ராவுணவு இரவோடு நேரடியாக தொடர்புடைய புனிதமான திருப்பண்டங்களின் முன்னிலையிலும் நிற்கின்றனர் என்பது சிலிர்ப்பூட்டும் ஒரு ஆன்மீக அனுபவமாக அமைகிறது என்றால் அது மிகையாகாது. வாழ்வின் அருட்சகோதரிகள் துறவர சபையின் தோற்றம் குறித்து அச்சபையின் தலைமை எண்ணை அளித்துள்ள பகிர்வை இந்த பகுதியில் பார்ப்போம். சிஸ்டர்ஸ் ஆஃப் லைஃப் என்று அழைக்கப்படும் வாழ்வின் அருட்சகோதரிகள் துறவர சபையின் நிறுவன தலைமை அருட்சகோதரி ஆக்னஸ் அவர்கள் தங்களின் சபை உருவான விதம் மற்றும் ஆரம்பகால சவால்கள் குறித்து சிறப்பு நேர்காணல் ஒன்றில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அதில் இந்த சபை எவ்வாறு உருவானது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒரு கடற்படை அருட்பணியாளராகவும் பிற்காலத்தில் நியூயார்க்கின் கர்தினால் பேராயராகவும் உயர்ந்த தங்கள் சபையின் நிறுவனர் பெற்ற சிறப்பான இறையருளே தங்களின் சபைக்கு அடித்தளம் என்று குறிப்பிட்டார். நிறுவனர் ஜெர்மனியின் டாக்கா வதை முகாமில் கார்மெலிட் சபையினருடன் தியானம் மேற்கொண்டிருந்த போது நடந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை அவர் விவரித்தார். கைகளில் ஜபமாலையுடன் அங்குள்ள தகன மேடையை நிறுவனர் அடைந்தபோது செங்கல் காலவாய் போன்ற எரியூட்டி அடுப்புகளில் தனது கைகளை வைத்துள்ளார். அங்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் பல்வேறு அருட்பணியாளர்களின் சாம்பல் கலந்திருப்பதை உணர்ந்த அவரது ஆன்மா, மனிதனுக்கு மனிதன் எப்படி இப்படி செய்ய முடியும் என்று கடவுளை நோக்கி கதறியதாக தலைமை அன்னை தெரிவித்தார். இந்த தருணத்தில் அவர் பெற்ற ஆழமான இறையருளே மனித வாழ்வின் மாண்பு குறித்தும் புனிதத்தன்மை குறித்தும் இறுதி வரை போதிக்க அவரை தூண்டியது என்றும் அதன் தொடர்ச்சியாகவே இந்த சபை உருவானது என்றும் அவர் பதிவு செய்தார். ஒரு புதிய துறவர சபையின் நிறுவன தலைவியாக தான் பொறுப்பேற்ற அனுபவம் குறித்து பேசிய அவர், அது தனக்கு முற்றிலும் ஆச்சரியம் நிறைந்ததாகவே அமைந்தது என்றார். காலை உணவு முதல் குழுவாக இணைந்து வாழ்வது, இல்லத்தை பராமரிப்பது
மற்றும் தங்களின் அழைத்தலை புரிந்து கொள்வது என சிறிய விஷயங்கள் முதல் பெரிய விஷயங்கள் வரை அனைத்தும் தங்களுக்கு புதியதாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். தங்கள் உதவி தேவைப்படும் தாங்கள் அறியாத மேய்ப்பு பணி தளங்கள் குறித்து பகிர்ந்து கொண்ட அவர் அக்காலத்தில் தங்கள் நாட்டில் ஆண்டுக்கு 1.4 மில்லியனுக்கும் அதிகமான கருக்கலைப்புகள் நிகழ்ந்து வந்த நெருக்கடியான சூழலை நினைவு கூர்ந்தார். ஆரம்பத்திலிருந்தே இளம் பெண்களுக்கு தாங்கள் உதவி வந்தாலும் ஒரு எதிர்பாராத சந்திப்பு தங்களுக்கு புதிய வழியை காட்டியதாக அவர் விவரித்தார். தங்கள் சபையின் 2வது இல்லத்தை திறக்கும் பணிகளுக்காக சுமார் 6 மாதங்களாக தொண்டு செய்து வந்த பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்ப பெண்கள் சிலர் ஒருநாள் தங்களை சந்தித்து பேசியதாக கூறினார். அந்த பெண்கள் தாங்கள் கருக்கலைப்பால் குழந்தைகளை இழந்து பல ஆண்டுகளாக தவித்து வருவதாகவும் தங்களுக்காக ஜெபித்து உதவ முடியுமா என்றும் கண்ணீருடன் கேட்ட தருணம் தங்களின் பணிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது என்று அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தது கவனிக்கத்தக்கது. புனித பேதுரு பேராலயத்தை இயற்கை பேரிடர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக மாபெரும் ஆய்வுத் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். நிலநடுக்கம் ஏற்பட்டால் ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயம் உறுதியாக இருக்குமா என்றால் இயற்கை பேரிடர்களின் அபாயங்களிலிருந்து கத்தோலிக்க திரு அவையின் முதன்மை பேராலயமும் தப்ப முடியாது என்பதே உண்மையாகும். இயற்கை பேரிடர்களின் கணிக்க முடியாத தன்மையை உணர்ந்த வத்திக்கான் இந்த பிரம்மாண்டமான பேராலயத்தை பாதுகாக்கும் நோக்கில் அதன் கட்டமைப்பு குறித்த மாபெரும் பாதுகாப்பு ஆய்வை மேற்கொண்டுள்ளது. முழு பேராலயமும் ஆயிரக்கணக்கான உணரிகளால் கண்காணிக்கப்படவுள்ளது. இதன் மூலம் வத்திக்கானின் பொறியாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் கட்டிடத்தின் கட்டிடக்கலை ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இதுகுறித்து புனித பேதுரு பேராலயத்தின் மூத்த ஆலோசகர் ஆல்பர்டோ கபிதானுச்சி அவர்கள் விளக்கினார். பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று சின்னத்தை மருத்துவ ரீதியாக ஒரு முதியவருக்கு ஒப்பிடலாம். கண்காணிப்பு மாதிரியை வடிவமைக்க 18 மாதங்களானது. எழக்கூடிய பல்வேறு அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள தகுந்த தயாரிப்புகளும் அணிதிரட்டலும் அவசியம். இப்பேராலயத்தை பராமரிக்கும் இந்த சிக்கலான திட்டத்திற்கு பியாண்ட் தி இன்விசிபிள் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு இத்தாலிய நிறுவனமான ஈனி நிதியளிக்கிறது. இத்திட்டத்தின் செலவு குறித்து அந்த நிறுவனத்தின் இயக்குனர் கிளாடியோ கிரனாட்டா கூறுகையில், இது ஒரு நன்கொடை என்பதால் அதிகாரப்பூர்வமான தொகையை குறிப்பிட முடியாது என்றாலும் இதற்கு சில லட்சம் யூரோக்கள் மட்டுமே செலவாகும் என்று சுட்டிக்காட்டினார். அதே நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் அன்னாலிசா முச்சியோலி அவர்கள் குறிப்பிடுகையில், மேம்பட்ட அறிவின் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க முடியும் என்றும் அந்த அறிவு பேராலயத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கருவியாகவே செயல்படும் என்றும் தெரிவித்தார். இந்த பேராலயத்தின் வரலாற்றை பார்க்கும்போது 4ஆம் நூற்றாண்டில் பேரரசர் கான்ஸ்டன்டைனால் புனித பேதுருவின் கல்லறையின் மீது இதன் முதல் வடிவம் கட்டப்பட்டது. பின்னர் அதன் கட்டமைப்பு மோசமடைந்ததால் 1506இல் திருத்தந்தை 2ஆம் ஜூலியஸ் அதனை இடித்துவிட்டு தற்போதைய பேராலயத்தை கட்டினார். இதனை சுட்டிக்காட்டிய புனித பேதுரு பேராலயத்தின் முதன்மை குரு கர்தினால் மௌரோ கம்பெட்டி அவர்கள், திருத்தந்தை 2ஆம் ஜூலியஸ் அவர்கள் இடித்து கட்டியதைப் போலல்லாமல் தற்போதைய திருத்தந்தை லியோ அவர்கள் இடிக்காமலேயே பேராலயத்தை புதுப்பிக்க முடியும் என்றும் அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கும் திருப்பயணிகள் தரிசிக்கும் வகையில் இது பாதுகாக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போதைய புனித பேதுரு பேராலயம் 1626ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. எனவே இந்த ஆண்டு பேராலயத்தின் 400வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் வத்திக்கான் பல்வேறு சிறப்பு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதுடன் இதன் நிறைவாக பேராலயம் திறக்கப்பட்ட அதே நாளில் திருத்தந்தை தலைமையிலான சிறப்பு திருப்பலியும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் முதுபெரும் தந்தை ஆகியோரின் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பின் 10 ஆண்டு நிறைவு தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் முதுபெரும் தந்தை கிரில் ஆகியோருக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெற்று 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. கியூபாவின் ஹவானாவில் உள்ள ஜோஸ்மார்டி சர்வதேச விமான நிலையம் இதற்கான நடுநிலை தளமாக அமைந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மெக்சிகோவிற்கான தனது திருத்தூது பயணத்தை தொடங்கியிருந்த வேளையில் தந்தை கிரில் அங்கு பயணித்திருந்தார். மாஸ்கோவுடனான தூதரக நெருக்கம் காரணமாகவே கியூபா இச்சந்திப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இரு தலைவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட சந்திப்பு சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. முடிவில் கிறிஸ்தவ ஒற்றுமையையும் கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் வகையில் ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. 1054ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாபெரும் பிளவுக்கு பிறகு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளில் ரோமை ஆயரும் மாஸ்கோவின் முதுபெரும் தந்தையும் நேருக்கு நேர் சந்தித்த முதல் நிகழ்வு இதுவே. இது திரு அவை வரலாற்றில் ஒரு அழியாத சுவட்டை பதிவு செய்தது மட்டுமன்றி பல ஆண்டுகளாக நிலவி வந்த பதற்றங்களை தணித்து
கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சிகளுக்கு பெரும் வழிகாட்டியாக அமைந்தது. எனினும் உக்ரைன் மீதான படையெடுப்பை தொடர்ந்து நிலைமை பெருமளவு மாறியுள்ளது. ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் தலைமை ரஷ்ய அதிபர் புடினுடன் நெருக்கமாக செயல்பட தொடங்கிய போதிலும் ரோமையுடனான தொடர்பை அது துண்டித்துக் கொள்ளவில்லை. திருத்தந்தையும் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் தலைவரும் அமைதி குறித்து விவாதிக்க ஒரு காணொலி சந்திப்பை நடத்தினர். மேலும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மனிதாபிமான முயற்சிகளை ஊக்குவிக்கும் வத்திக்கான் தூதரை மாஸ்கோவில் தந்தை கிரில் அவர்கள் வரவேற்று பேசினார். இதற்கிடையில் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கிடையேயான சந்திப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. ஒரு சந்திப்பின் போது அவர்கள் இருவரும் பரஸ்பரம் தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உக்ரைனில் உள்ள ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் திரு அவை நம்பிக்கையாளர்களை ஆதரித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பகிரங்கமாக குரல் கொடுத்தார். கீவ் லாவ்ரா துறவியர் மடத்தைச் சேர்ந்த ஆர்த்தடாக்ஸ் அருட்சகோதரிகளை போரிடும் தரப்பினர் மதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜபத்திற்காக தங்களை அர்ப்பணித்த அருட்சகோதரிகள் அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறைமக்களை தாங்கி நிற்கிறார்கள் என்று அவர் உணர்வுபூர்வமாக குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பல ஆண்டுகால உழைப்பிற்கு பின் தொடங்கப்பட்ட இந்த உயரிய தூதரக மற்றும் ஆன்மீக பயணம் தற்போது உக்ரைன் போரினால் எவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. புனித 10ஆம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பு வத்திக்கானின் அமைதி பேச்சுவார்த்தைகளை நிராகரித்து செயல்படும் முறை கத்தோலிக்க திரு அவையில் மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். கத்தோலிக்க திரு அவையில் ரோமையுடனான உறவை முறித்துக் கொள்வதில் பல்வேறு நிலைகள் உள்ளன. நம்பிக்கையின் ஒரு சத்தியத்தை மறுப்பவர்கள் திரிபு கொள்கையாளர் என்றும், அனைத்தையும் நிராகரிப்பவர்கள் தம் சமய மறுப்பாளர் என்றும், நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் ரோமை திருத்தந்தையோடு உள்ள திரு அவையின் ஒற்றுமையை உடைப்பவர்கள் சமய உட்பிளவாளர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். தற்போது புனித 10ஆம் பயஸ் குருத்துவ சகோதரத்துவ அமைப்பு மீண்டும் திரு அவையில் ஒரு பிளவு என்ற நிலையை நோக்கி பயணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தையின் அனுமதியின்றி புதிய ஆயர்களை திருநிலைப்படுத்த அவர்கள் திட்டமிட்டு உள்ளனர். இது திரு அவை சட்டத்தொகுப்பின் 1387வது விதியின்படி வன்மையான கண்டனத்திற்குரிய செயலாகும். கடந்த பிப்ரவரி 12ஆம் நாள் வத்திக்கானில் இது குறித்த முக்கிய உச்சி மாநாடு நடைபெற்றது. ஜூலை 1ஆம் நாள் திட்டமிடப்பட்டுள்ள ஆயர் திருநிலைப்பாடுகளை ரத்து செய்யுமாறு வத்திக்கான் அந்த அமைப்பை கேட்டுக்கொண்டது. அதற்கு பதிலாக உரையாடலுக்கான வாய்ப்பை வத்திக்கான் முன்மொழிந்தது. இந்த முரண்பாடுகளின் பின்னணியில் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் போதனைகள் மற்றும் வழிபாட்டு முறை சீர்திருத்தங்களை SSPX அமைப்பு நிராகரிப்பதே முக்கிய காரணமாகும். பல நாட்கள் ஆலோசனைக்கு பிறகு லெஃபப்ரியன்கள் என்றழைக்கப்படும் இவர்கள் தங்கள் முடிவை அறிவித்துள்ளனர். அவர்கள் தங்கள் திட்டத்தின்படியே ஜூலை 1 அன்று ஆயர் திருநிலைப்பாடுகளை செய்ய உள்ளனர். வத்திக்கானின் உரையாடல் அழைப்பு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று என்று அவர்கள் வாதிடுகின்றனர். உரையாடலுக்காக நீட்டப்படும் ஒரு கை தண்டிப்பதற்கும் தயாராகவே உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதாவது ரோமைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற முன்முடிவோடு ஒரு இறையியல் உரையாடலை நடத்துவது சாத்தியமற்றது என்று அவர்கள் கருதுகின்றனர். இது இரு தரப்பினருக்கும் எளிதான முடிவு அல்ல. சமீப ஆண்டுகளில் வத்திக்கானுக்கும் இந்த அமைப்பிற்கும் இடையிலான உறவு சுமூகமாகவே இருந்து வந்தது. 2017ஆம் ஆண்டில் இந்த அமைப்புடனான உரையாடலுக்கு பொறுப்பான வத்திக்கான் அதிகாரி பேராயர் குயிடோ போசோ அவர்கள் இது குறித்து கூறினார். அவர்களிடம் முரண்பாடான மனப்பான்மையை விட ஆக்கப்பூர்வமான மனப்பான்மையை நான் காண்கிறேன். சில விஷயங்களில் நமக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் பிளவுக்கு வழிவகுக்கலாம், பரஸ்பரம் வளப்படுத்தவே உதவும் என்று கூறியிருந்தார். 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட SSPX அமைப்பு குருத்துவ உருவாக்கத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய கூறுகளான கிறிஸ்தவ ஒன்றிப்பு, ஆயர்களின் கூட்டு பொறுப்பு மற்றும் வழிபாட்டு முறை சீர்திருத்தம் ஆகியவற்றை இந்த அமைப்பு கடுமையாக விமர்சித்து வருகிறது. இதன் உச்சகட்டமாக 1980களின் இறுதியில் அதன் நிறுவனர் பேராயர் மார்செல் லெஃபப்ரே அவர்கள் திருத்தந்தையின் அனுமதியின்றி ஆயர்களை திருநிலைப்படுத்தி ஒரு மாபெரும் பிளவை ஏற்படுத்தினார். பின்னர் 2009ஆம் ஆண்டில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் மீண்டும் திரு அவையோடு இணைத்து உரையாடலுக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் அந்த உறவு தற்போது மீண்டும் முறிந்து போகும் அபாயத்தில் உள்ளது கவலையளிப்பதாக பலரும் கருதுகின்றனர். என் அன்பினேயர்களை, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.